குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாவில் லா ஆஃப் பேட்டன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் கோர் ஏரியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் இருந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ், ஒரு எஸ்ஸே, அஃப்கோர்ஸ் ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல. லைக் நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், ட்ரேட்மார்க்ஸ்னா என்ன, காப்பிரைட்ஸ்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ்னா என்ன, ஜிஐனா என்ன. லைக் லா ஆஃப் பேட்டன்ஸ்னால என்னன்றது நம்ம வாட் இஸ் வாட், அப்படி எதுக்காக அந்த லா எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தாச்சு. ரைட். ஸோ இன்னைக்கு பேட்டன்ஸ் ஆக்டோட பேசிக் கான்செப்ட்ஸ் கூட நம்ம போகிறது கிடையாது. பட் பேட்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அதனோட ஆப்ஜெக்ட் என்ன, எப்படி இந்த லா வந்தது, ஸோ இந்தியாவில் என்ன லா இது கவர்ன் ஆயிருக்கு, என்னென்ன கமிட்டி இதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இதனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன. ஓகே. ஸோ இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஓகே. ஸோ லா ஆஃப் பேட்டர்ன்ஸ் நமக்கு ஒரு 6-7 கிளாஸஸ் போகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு நடத்த போகிற இந்த இன்ட்ரொடக்ஷன் ஒரே ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேட்கலாம், பேட்டர்ன்ஸ் டெஃபினேஷன் கேட்கலாம். ஸோ அது இதுலேருந்து வரும். பட் நான் இதில் உள்ள செக்ஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணலை. பட் நெக்ஸ்ட் அடுத்த செஷனில் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்குறப்ப நம்ம செக்ஷன் வைஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ லா ஆஃப் பேட்டர்ன்ஸில் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே. So first you must know what is patent, right? So patent அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is one of the major kind of intellectual property. So intellectual property this is one of the most important types சொல்லலாம். ஸோ பிகாஸ் நம்ம ஐபிஆரை எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2 டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஐபிஆர் வாஸ் டிவைடட் இன்டு 2 broader divisions. One is popularly known as law of copyrights and another one is known as law of industrial designs. இது நம்ம law of industrial property. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி காப்பிரைட்ஸாக ஐபிஆர் பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் ட்ரேட்மார்க்ஸ், லா ஆஃப் பேட்டன்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி கீழே வந்துடும். மற்றதெல்லாம் அந்த காப்பிரைட்ஸ் பொறுத்த வரைக்கும், அந்த காப்பிரைட் ரிலேட்டடான வரக்கூடிய ஒர்க் எல்லாம் காப்பிரைட்ஸ் கீழே வரும். ஓகே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டன்ஸ் ஆக்ட்ல பேட்டன்ஸ் ரிலேட்டடா என்னென்ன லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ஸ் ஆக்ட் 1970 இருக்கு. ஸோ இந்த நமக்கு பிரிட்டிஷ் பீரியட்லேயே இந்த லாஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஓகே. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஓல்ட் லா. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் பேட்டன்ட்ல எனாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் 2 கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் யூபிஎஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ண போனீங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேட்டன்ஸ் ஆக்ட்ல இந்த 2 கமிட்டி, ஆக்சுவலி பக்ஷித் டெக்சந்த் கமிட்டி, என் ராஜகோபால் ஐயங்கார் கமிட்டிலாம் ரிலேட்டட் டு வாட்னு யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே. ஸோ இந்த 2 கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நோன் அஸ் பக்ஷித் டெக்சந்த் கமிட்டி, another one is known as என் ராஜகோபால் ஐயங்கார் கமிட்டி. ஸோ இது 2 கமிட்டி எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் பேட்டன்ட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகே. பிகாஸ் நம்ம இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் இட் வாஸ் வெரி ஓல்டு. நம்ம பிரிட்டிஷ் லாவை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அப்போ லா ஆஃப் பேட்டன்ஸ், டிசைன்ஸ் அண்ட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் 3 ஆக்ட் ஒன்றா இருந்தது. அதுக்கப்புறம் பிரிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1950க்கு அப்புறம் ஒரு மாடர்ன் பேட்டன்ட்ல கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணி அந்த கமிட்டி என்ன சஜஷன்ஸ் கொடுத்தாங்களோ பேஸ்ட் ஆன் தட் இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் 1970 வாஸ் எனாக்டட். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் லா. இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் 1970 தான் இப்போ இருக்கிற லா. பட் இட் வாஸ் அமெண்டட் சப்சிக்வெண்ட்லி ஒரு 1999ல், 2002ல், 2005லலாம் இந்த ஆக்ட் அமெண்ட் ஆகியிருக்கு. Okay, but this Patent Act 1970 was amended in the year 2005 was with a view to bring a necessary changes in order to give comply with or effect to the trade related aspects of intellectual property rights agreement. TRIPS agreementல சொல்லி இருக்கக்கூடிய சில provisions கம்ப்ளை பண்றதுக்காக இந்தியா 2005ல 1970ல amendments கொண்டு வருவாங்க. I will explain what are those amendments அப்படின்றத I will explain in my later part. Okay. So don't worry. ஸோ இதுதான் நம்ம பேட்டன்ஸ் ஆக்ட் ரிலேட்டடான லா. ஸோ பேட்டன்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டன்ஸ் ஆக்ட் 1970
ஸோ நமக்கு இப்போ வந்து 2005ல வெரி ரீசெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் 2005 தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து பேட்டன்ட்னா என்னன்னே பார்க்கல. ரைட்டா? வாட் இஸ் பேட்டன்ட் அப்படின்றது இன்னும் நம்ம பார்க்கல. பேட்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மோனோபோலி ரைட் which means that other than the owner, other than the patent holder, no one has a right to use that patent product. Okay. பேட்டன்ட் அந்த ஹோல்டர் யாரோ, அந்த பேட்டன்ட் யார் வாங்கியிருக்காங்களோ அவரை தான் வந்து பேட்டன்ட் ஹோல்டர் ஆர் பேட்டன்ட்னு சொல்லுவாங்க. அவங்கள தவிர மற்றவங்க யாருக்குமே தேர்ட் பர்சனுக்கு அந்த பேட்டன்ட் ரிலேட்டடான ரைட்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே. வாட் எவர் மேபி த ரைட்ஸ் அந்த பேட்டன்ட்ல வச்சுட்டு ஆயிருக்கோ அந்த ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டன்ட்டே தவிர வேற யாருக்குமே கிடையாது. தட் இஸ் வை இட் இஸ் டேர்ம்ட் அஸ் மோனோபோலி ரைட்ஸ். ஓகே. ஹூ கிவ் திஸ் ரைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் மோனோபோலி ரைட்ஸ் கிராண்டட் பை த ஸ்டேட் டு அன் இன்வென்டர். ஓகே. ஸோ யார் அந்த ப்ராடக்ட இல்ல ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்றாங்களோ, ஸோ அதனாலதான் இதை இன்வென்டர்னு சொல்றோம். ஸோ ஹியர் த இன்வென்டர் மே பி எ பேட்டன்டி ஆர் த இன்வென்டர் மே பி எ பேட்டன்ட் ஹோல்டர். ஓகே. ஸோ அந்த இன்வென்டருக்கு யாரு ரைட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், தட் இஸ் ஸ்டேட் கொடுக்குது, கவர்மெண்ட் கொடுக்குது. என்ன ரைட் கொடுக்குறாங்கன்னா மோனோபோலி ரைட். ஹி இஸ் ஒன்லி த ஆத்தரைஸ்டு பர்சன். ஹி கேன் அலோன் எக்ஸசைஸ் ஹிஸ் ரைட் ஓவர் தட் invention, over his invention. So he can prevent others not do anything over that invention. Okay. So this type of right is granted by the state or the government, conveying and securing him the exclusive right, thereby prevented others from infringing his rights. Which means that without his consent or without prior permission of the patentee or the patent holder or the inventor, no one can use that invention. Okay. So this is, if suppose anyone use that invention without his knowledge or without his consent or without his prior permission, then that amounts to infringement. Okay. So this infringement can be prevented by the inventor by way of exercising his monopoly right. Okay. So patent is a monopoly privilege granted to a person. எதுக்காக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா who has invented a new product or process. ஓகே. ஸோ எந்த மாதிரியான விஷயத்துக்கு பேட்டன்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இங்க வர ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த மொனோப்ளி ப்ரிவிலேஜ் கவர்மெண்ட் வந்து சும்மா கொடுத்துறாது இன்வென்டருக்கு. தட் இன்வென்டர் ஹூ ஹஸ் இன்வென்டட் எ நியூ ப்ராடக்ட் ஆர் நியூ ப்ராசஸ். ஹியர் த பர்சன் ஹூ ஹஸ் இன்வென்டட் சர்டைன் திங்ஸ் மஸ்ட் பி எ நியூ ப்ராடக்ட். ஸோ த person who has invented a certain thing must be a new process, which means that the patent can be granted to a product also, the patent can be granted to a process also. So prior to 2005 amendments, the product was only process, not product. Okay. process patent மட்டும் தான் இந்தியாவில் இருந்தது, product patent கிடையாது. But 2005 amendments அப்புறம் now product patent can also be available. Okay. So இந்தியாவில் product patent கொடுக்கலாம், process patent கொடுக்கலாம். That product or the process, that is the new product or the new process, the word new is very very important, which means that it should not exist anywhere in the world. Okay. Prior to the invention or prior to getting the patent, that product or that process must not be known to anyone, that must not exist anywhere in the world. It must be new, it must be a new concept, it must be a new product. That is why it is termed as an invention. Okay. So that product or that process must involve an inventive step, and that is here it is also an important criteria. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்டும் அந்த ப்ராசஸும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா that must involve an inventive step, which must consist of some inventive step, otherwise it is not capable of getting a patent. Okay. ஸோ பேட்டன்ட் வாங்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி ப்ராசஸ் ஆர் ஈஸி திங். நீங்கள் வந்து இத்தனை க்ரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது ஒரு நியூ ப்ராடக்டாக இருக்கணும், அதாவது நியூ ப்ராசஸாக இருக்கணும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிளியர் ஆகிருக்கும். வாட் இஸ் ப்ராடக்ட், வாட் இஸ் ப்ராசஸ்ன்னு கேட்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன். நான் உங்களுக்கு வந்து பின்னாடி செக்ஷன் நடத்துவேன், நான் உங்களுக்கு 2D டெஃபினேஷன் நடத்துவேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நான் சொல்கிறேன், அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த நியூ ப்ராடக்ட், இந்த நியூ ப்ராசஸ் வந்துக்கு பேட்டன் கொடுக்க முடியும்னு பார்க்குறோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் இன்வால்வ் அண்ட் இன்வென்டிவ் ஸ்டெப்னு சொல்றாங்க. ஸோ இன்வென்டிவ் ஸ்டெப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தட்ஸ், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கிற மாதிரி இருக்கணும்.
ஓகே. ஏற்கனவே கண்டுபிடிச்சதையே நீங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி, டூப்ளிகேஷன் பண்ணி நீங்க பேட்டர்ன் வாங்க முடியுமான்னா, பண்ண முடியாது. அப்படி கண்டுபிடிச்சு வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, அந்த ப்ராசஸா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க எப்படி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தட் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். விச் மீன்ஸ் தட் இட் மஸ்ட் பி யூஸ்ஃபுல் டு தி சொசைட்டி அட் லார்ஜ். ஓகே. ஸோ நம்ம சொசைட்டிக்கு, நம்மளோட கண்ட்ரிக்கு அல்லது நம்மளோட அ அ யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருந்தா தான் அது வந்து பேட்டன்ட் குடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. ஸோ கேப்பபிள் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் மீன்ஸ் இட் மஸ்ட் பி லார்ஜ்லி யூஸ்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சொசைட்டி. ஓகே. இட் மஸ்ட் கேப்பபிள் ஆஃப் தட் அப்ளிகேஷன். நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் இல்ல அந்த ப்ராசஸ் வந்து எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்? பப்ளிக்கோட பயன்பாட்டுக்கு, சொசைட்டியோட பயன்பாட்டுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா தான் பேட்டன்ட் வாங்க முடியும். சும்மா ஒரு ஃபில்தியான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு அதாவது நம்மளோட சொசைட்டிக்கே யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, பேட்டன்ட் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்றது இட் இஸ் ஆக்சுவலி வெரி வைடர் மீனிங். நமக்கு வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றப்ப அது வந்து மேபி அது வந்து நம்மளோட நம்மளோட பப்ளிக் பயன்படுற மாதிரி இருக்கணும். பப்ளிக் பயன்படுற மாதிரி எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் தட் மேபி ட்ரக்ஸ், மெடிசின்ஸா இருக்கலாம். இல்லை நீங்க ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கண்டுபிடிக்கலாம். இல்ல ஒரு புது விஷயம், ஒரு என்ஜின், புது மோட்டார்ஸ், இல்ல ஒரு கார், இல்ல நீங்க ஏதோ சம்திங் லைக் ஒரு நியூ இன்வென்டிவ் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து நல்ல நிறைய பப்ளிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பண்ணணும். அண்ட் இட் மஸ்ட் ஆல்சோ கிரியேட் அண்ட் இட் மஸ்ட் ஆல்சோ ஜெனரேட் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கார் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு புதுசாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு வந்து நிறைய லார்ஜர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாட் ஒன்லி அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா பப்ளிக் யூஸ் ஆகும் அப்படின்ற பெனிஃபிட்டை தவிர அது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நிறைய வந்து பப்ளிக் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரிடியூஸ் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரியோட ஜிடிபி ரேட் க்ரோத் பண்ண முடியும். ஜிடிபி ரேட் க்ரோத் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்றது அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி வைடர் கான்செப்ட். வைடர் அப்ளிகேஷனில் நம்ம அதை கொண்டு போக முடியும். அப்போ பேட்டன்ட் அப்படின்றது நாட் ஒன்லி அ சிம்பிள் நாட் ஒன்லி இட் இஸ் கிராண்டட் டு a simple thing or filthy matter. It is not granted to a simple thing or simple சின்ன சின்ன விஷயத்துக்கு அது கொடுக்கறது கிடையாது. It is granted to a product which must be a new process, and that must involve an inventive step, and it must be a capable of industrial application. Okay. So this is called as patent, and this exclusive right granted to the manufacturer granted to manufacture the new article invented according to the inventor process, or to sell an article for a limited period, which is vested with the patentee alone. அப்படி பேட்டன்ட் வந்ததுன்னா அந்த பேட்டன்ட்டை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அந்த பேட்டன்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ஓகே. அப்போ இதுல இருந்து நம்ம வாட் ஆர் த எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் பேட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இட் மஸ்ட் பி அ நாவல்டி. இட் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் யூட்டிலிட்டி, அண்ட் இட் மஸ்ட் இன்வால்வ் அன் இன்வென்டிவ் ஸ்டெப், அண்ட் இட் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். And another important thing is lack of obviousness on the part of the patent product, and the sufficiency of description have remained the same ever since its conception. ஓகே. கன்செப்ஷன் ஆன நாள்ல இருந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்வியஸ்னஸ் இருக்கக்கூடாது. லேக் ஆஃப் ஆப்வியஸ்னஸ் அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஹேவ் ரிமைண்ட் த சேம். ஓகே. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து பார்க்குறப்பே நமக்கு தெரியுது நாவல்ட்டி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அனதர் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 12 மார்க்ஸ்ல கேட்கலாம். எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பேட்டன்ட், ரைட் அ டீடைல்டு எஸ்ஸே ஆன் எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் பேட்டன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ நான் இந்த நாவல்ட்டி, யூட்டிலிட்டி, இன்வென்டிவ் ஸ்டெப், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இது 4மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 கிரைட்டீரியா இல்லைன்னா ஏதாவது ஒன்று லேக்கிங் ஆச்சுன்னா கூட பேட்டன்ஸ் கிராண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ நமக்கு பேட்டன்ட் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாவல்ட்டி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இட் இஸ் நியூ. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. நமக்கு அடுத்த செஷனில் இதை பற்றின இன்டெப்த் லெக்சர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னன்றதை பார்த்துப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வாட்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நாவல்ட்டின்றது நியூ,
யுட்டிலிட்டி அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இன்வென்டிவ் ஸ்டெப் அப்படின்றது அதனோட எந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி என்ன ப்ராசஸ் என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கிறாங்களோ அதுவே இன்வென்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஓகே, தென் ப்ரொப்ரைட்டரி ரைட்ஸ். இந்த பேட்டன்ட் அப்படின்றத ப்ரொப்ரைட்டரி ரைட்ஸ்னு சொல்லலாம். ஏன் இதை ப்ரொப்ரைட்டரி ரைட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் த பேட்டன்டி ஹேஸ் அ ப்ரொப்ரைட்டரி ரைட்ஸ் ஓவர் த ப்ராடக்ட், ஓவர் த பேட்டன்ட், by way of exercising his rights, by way of sale, by granting a license to others, by granting an assignment to others, by way of transmission to others to exploit his invention wholly or partly. ஓகே, ஸோ பேட்டன்ட்டியோட ரைட்ஸை ஏன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவரோட ரைட்ஸை அவர் என்ன பண்ணலாம், அந்த அவருக்குள்ள இருக்க அந்த பேட்டன்ட் அந்த ஃபுல் ரைட்ஸ், வாட் எவர் த ரைட்ஸ் விச் ஹாஸ் பின் வெஸ்டட் வித் பேட்டன்ட் பை த பேட்டன்டி, ஹீ கேன் எக்ஸசைஸ் பை வே ஆஃப் சேல். அந்த ப்ராடக்ட் அவரை என்ன பண்ண முடியும், அந்த பேட்டன்ட்டை சேல் பண்ணலாம். இல்லை அந்த பேட்டன்ட்ல இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய என்ன உரிமையோ அதை மற்றவங்களுக்கு லைசன்ஸ் மூலமா கொடுக்கலாம், இல்லை அசைன்மெண்ட் மூலமா கொடுக்கலாம், இல்லை டிரான்ஸ்மிஷன் மூலமா கொடுக்கலாம். இது அசைன்மெண்ட், லைசன்ஸ், டிரான்ஸ்மிஷன் எல்லாமே ஒரு சேம். அது வந்து இட் இஸ் அ மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் ஹிஸ் ஓனர்ஷிப் டு அதர் பர்சன். அதுதான், அதனாலதான் இது வந்து என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி ரைட்ஸ்னு சொல்றோம். ஓகே, அதனாலதான் இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். ஏன் இதை ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம், பிகாஸ் ப்ராப்பர்ட்டினா அந்த ப்ரொப்ரைட்டரி ரைட்ஸ் இருக்கிறதுனாலதான் இது இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு இது இந்த இன்டெலெக்சுவல் ரைட்ஸை கூட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்றோம். So the rights conferred on the patentee covers most commercial use of the patented invention. Correct? So the property in a patent is similar in many respects to other forms of intellectual property, but that is in many respects அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன், அசைன்மெண்ட், லைசன்ஸ் அண்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நீ ஒரு கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுட்டுனா மற்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி. உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ட்ரேட்மார்க்ஸ்னா என்னன்னு தெரியணும், காப்பிரைட்னா என்னன்னு தெரியணும், பேட்டர்ன்ஸ்னா என்னன்னு தெரியணும், டிசைன்ஸ்னா என்னன்னு தெரியணும், இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரபிகேஷன்னா என்னன்னு தெரியணும். இப்போ வாட் இஸ் வாட்னு தெரிஞ்ச பிறகு மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலரா இருக்கும். நீங்க வந்து இப்போ ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்றீங்க அப்படின்னா கூட யார் முன்னாடி சப்மிட் பண்ணீங்க, அங்க ட்ரேட்மார்க்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரார், பேட்டன்ஸ்னா பேட்டன்ஸ் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணீங்க, காப்பிரைட்னா காப்பிரைட் கண்ட்ரோல் காப்பிரைட் ரெஜிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணுவீங்க. தென் கண்ட்ரோலர் கிட்ட உங்களுக்கு பேட்டன்ஸ்ல வருவார், கண்ட்ரோலர் ஒரு பார்ட்ல வருவார். ஸோ அந்த அத்தாரிட்டி யாருன்றத ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துப்பீங்க. ஓகே, யார்கிட்ட யார் சப்மிட் பண்ணணும், அந்த அத்தாரிட்டி யாரு, கன்சர்ன் அத்தாரிட்டி யாரு. அடுத்த ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன டியூரேஷன், எவ்வளோ டைம், அந்த 5 டைப்ஸ்க்குமே எவ்வளோ பீரியட். இப்போ பேட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். 20 இயர்ஸ் தான் அவர் வந்து இந்த பேட்டன்ட் ரைட்டை எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஒரிஜினலாக 14 இயர்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் 20 இயர்ஸாக இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 இயர்ஸ் வரைக்கும் அவர் மொனோபலி ரைட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அ பப்ளிக் டொமைன், தட் விச் மீன்ஸ் தட் எனி ஒன் கேன் யூஸ். அதே மாதிரி ட்ரேட்மார்க்ஸ்க்கு எத்தனை வருஷம், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ்க்கு எத்தனை வருஷம், காப்பிரைட்க்கு எத்தனை, ஜிஐக்கு எத்தனை, ஜிஐ நம்ம நடத்திட்டோம், ஜிஐக்கு 10 இயர்ஸ்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் டியூரேஷனை பார்த்துக்குங்க. ஸோ இப்படி இதுலேயே ஆல்மோஸ்ட் நீங்கள் பாதி படிச்சிருவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட், டிரான்ஸ்மிஷன், லைசன்ஸ் இது எல்லாத்துலேயுமே வருங்க. இதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அண்ட் இந்த அசைன்மெண்ட், டிரான்ஸ்மிஷன், லைசன்ஸ் உங்களுக்கு ஜிஐல மட்டும் இருக்காது. ஜிஐல மட்டும் அதை கிராண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரீஞ்ச்மெண்ட் கான்செப்ட் இருக்குது. இந்த இன்ஃப்ரீஞ்ச்மெண்ட் அப்படின்றது எல்லாத்துலேயுமே சிமிலர், பட் ஒன்னொன்றுத்துல அந்த வேரியேஷன் இருக்கும். சில மாதிரி இருக்கும். இப்போ ட்ரேட்மார்க்ஸ்னு எடுத்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம், அன்ரெஜிஸ்டர்டும் இருக்கும். அப்போ அங்கே பாசிங் ஆஃப் அப்படின்ற கான்செப்ட் வரும். பேட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் பேட்டன் கொடுப்பான். ரெஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் பேட்டன்ஸ் வாங்க முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் வந்து பேட்டன்ட் ஆஃபீஸில் கண்ட்ரோலர் கிட்ட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் எக்ஸாமின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேட்டன்ட் வந்து கொடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணி பேட்டன்ட் கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடுச்சு. பேட்டன்ட் வாங்கினாதான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணாதான் பேட்டன்ட் வாங்க முடியும். அதே மாதிரி ஜிஐக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி ரைட்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, வாங்கிடுவீங்கன்னு பார்த்தோம். ஸோ ட்ரேட்மார்க்ஸ்க்கு மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அன்ரெஜிஸ்டர்டும் இருக்கலாம். காப்பிரைட்லேயே அதே மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் தான் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கான்செப்ட். எல்லா ஆக்ட்லையுமே ஃபைனலாக வரக்கூடியது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் ரெமெடிஸ். இது ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலும் சிமிலராக தான் இருக்கும்.
ஓகே. ஸோ ஒன்ஸ் ஒரு கான்செப்ட் நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டனா, மத்த கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ஈஸி. So patents granted in one country cannot be claimed in another country unless the patent is enforced in that country also. Okay. So நீங்க patent வந்து பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணி வாங்கி கிளைம் பண்ண முடியும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் பேட்டன்ட் லா. எதுக்காக இந்த பேட்டன்ட் லா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நவ் நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் நடத்துறப்பவே சொன்னேன். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, the main object of granting patent law is to encourage new technology and develop industrial progress. These are the two main objects of granting a patent by the state. ஸோ ஒரு ஸ்டேட் வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து அக்னாலேஜ் பண்றோம் அப்படின்னா, அது மீன்ஸ் கவர்மெண்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணி அதுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எதுக்காக கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, சர்டைன்லி இட் மஸ்ட் பி a நியூ டெக்னாலஜி. ஒரு நியூ டெக்னாலஜியை என்கரேஜ் பண்றதுக்காக நமக்கு வந்து ஒரு காலத்துல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் ஃபோன் மட்டும்தான், ஐ மீன் ஒரு காலத்துல நம்ம வந்து ஃபோன் அப்படின்றதே தெரியாம இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லேண்ட்லைன் வந்தது. லேண்ட்லைனுக்கு அப்புறம் வந்து செல்லுலார் அப்படின்றது வந்தது. அதுக்கப்புறம் வந்து பேஜர் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம். மொபைல் ஃபோன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு காலத்துல வந்து அந்த கீ அந்த கீ பட்டன் யூஸ் இருக்கிற மாதிரி நார்மல் ஃபோன் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நவ் அதே டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் ஆண்ட்ராய்டு வரைக்கும் நம்ம வந்தாச்சு. கரெக்டா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஐஃபோன் வந்திருக்கு, சாம்சங் வந்திருக்கு. ஸோ வி ஹாவ் அ வேரியஸ் நியூ டெக்னாலஜி நவ். ஸோ அப்போ நமக்கு வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு நியூ டெக்னாலஜி வருது அப்படின்றப்போ, இட் இஸ் டியூட்டி ஆன் த பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் டு என்கரேஜ் சச் சர்டைன் திங், ரைட்? ஸோ அப்போ அதை டெவலப் பண்ணுறதுக்காக, அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் கட்டாயமாக என்ன பண்ணி ஆகணும்? ஸ்டேட்ன்றது கவர்மெண்ட். கவர்மெண்ட் கட்டாயமாக என்ன பண்ணி ஆகணும்? என்கரேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மூலமா இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரிக்கு ஜிடிபி வரும். இப்போ சப்போஸ் வந்து ஜப்பான்ல இருந்து ஒரு கம்பெனி நம்ம ஊர்ல வந்து பிளான்ட் ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னா, அவன் வந்து இண்டஸ்ட்ரியல் பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஊர்ல அதுக்கான ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நமக்கு எக்கனாமிக் க்ரோத் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்து நம்மளால கண்ட்ரியோட ஜிடிபியை டெவலப் பண்ண முடியும். ஸோ தட் இதுவும் நம்ம கண்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும், நல்ல டெவலப் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம இதை கொண்டு போக முடியும். ஸோ அதனால தான் இது மெயின் பர்பஸ் கிராண்டிங் ஆஃப் பேட்டன்ஸ். ஓகே. ஸோ பேட்டன்ட்டோட மெயின் ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே. அண்ட் இன் ரிட்டர்ன், ஸோ அதுக்கு பேட்டன்ட் என்ன கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, the patentee has to disclose all the details pertaining to his invention to the state. அவன் அப்ளிகேஷன் வாங்கும்போதே உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிடாங்க. திஸ் டசன்ட் மீன் தட் ஸ்டேட்டுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேட்டன்ட்டை அவன் யூஸ் பண்ணுவான்றது கிடையாது. அவன் நீங்க கொடுக்கும்போது அவனுக்கு எல்லா பர்டிகுலர்ஸும் கொடுத்துடணும். நான் இந்த டெக்னாலஜியை இந்த மெத்தட்ல இந்த ப்ராசஸ்ல தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. பேட்டன்ட் அப்ளை பண்ணும்போதே நீங்க படிப்பீங்க சப்மிஷன், வாட் ஆர் த ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைனிங் அ கிராண்ட் ஆஃப் பேட்டன்ட். நம்ம அடுத்த ஒரு ரெண்டு சாப்டர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஒரு நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதோட அந்த அலாங் வித் தட் அப்ளிகேஷன் யூ ஹேவ் டு ஃபர்னிஷ் அ பர்டிகுலர்ஸ் ஆல்சோ. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன், கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் 2 டைப்ஸ் இருக்கு. அதுவும் உங்களுக்கு எஸ்ஏலையும் கேட்கலாம், ஷார்ட் நோட்ஸ்லையும் கேட்கலாம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல அவனோட ஃபுல் பர்டிகுலர்ஸ், எப்படி அந்த பேட்டன்ட் அவன் கண்டுபிடிச்சான், என்ன மாதிரியான ப்ராசஸை யூஸ் பண்ணலாம், என்ன மெத்தட், என்ன இன்வென்டிவ் ஸ்டெப் இருக்கு, இதனால என்னென்ன இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் போட்டு அதில் ஃபுல் மாடலோட அவன் ஃபர்னிஷ் பண்ணணும். ஓகே. அப்பதான் வந்து பேட்டன்ட் கண்ட்ரோலர் அதை எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கலாமா, இது ஏற்கனவே இருக்குதா இல்லையா, இது ரிலேட்டடா ஏற்கனவே பேட்டன்ட் யாராவது வாங்கியிருக்காங்களா, இவன் தானா ட்ரூ இன்வென்டர், ஃபர்ஸ்ட் இன்வென்டர்னு பார்த்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ பேட்டன்ட் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா பேட்டன்ட்டி அதுக்காக திரும்ப என்ன பண்றான், அவன் ஃபுல் பர்டிகுலர்ஸ் அவன் என்னென்ன கண்டுபிடிச்சானோ, ஒரு அட்டத்தை போட்டு வேர்வையை போட்டு என்னென்ன கண்டுபிடிச்சு கொடுத்தானோ அது எல்லாத்தையும் கவர்மெண்ட்க்கு அவன் ஃபர்னிஷ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. தென் தி மொனோப்லி கன்ஃபர்ட் ஆன் தி பேட்டன்ட்டி பை தி ஸ்டேட் இஸ் ஒன்லி ஃபார் எ லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ நான் மறுபடியும் அப்படியே சொல்றேன், திஸ் லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம்ன்றது பேட்டன்ட்டோட டியூரேஷனை சொல்றாங்க. ஸோ இந்த மொனோப்லி ரைட்ஸ் அப்கோர்ஸ் நீங்க என்னதான் நீங்க லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம் 20 இயர்ஸ் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு பெரிய ட்ரக்ஸ் கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனா இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், இல்லை யூஎஸ்ஆ இருக்கட்டும்,
இவன் அவ்வளோ பணத்தை போட்டு ஒரு ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சிருவான். அந்த ட்ரக்ஸை கண்டுபிடிச்சி அந்த ட்ரக்ஸ்க்கு அவன் பேட்டன் வாங்கிட்டா நம்மளால அந்த மருந்து வாங்க முடியுமான்னு நினைக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா இல்லை. ஒரு ஆர்டினரி பீப்புள், ஒரு பிபிஎல்ல இல்லை ஒரு பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய பீப்புளால அந்த ட்ரக்ஸை வாங்கவே முடியாது. இட் இஸ் நாட் அட் ஆல் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸ். அதனோட காஸ்ட் வந்து அவ்வளோ இருக்குங்க. அதாவது அவன் அவ்வளோ பணத்தை போட்டு செலவு பண்ணி ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரக்ஸை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அந்த பணத்தை அவன் வந்து வித்தின் ஒரு 6 to 7 monthsல எடுத்துருவான், இல்ல ஒரு வித்தின் 1 yearல எடுத்துருவான். ஆனா இங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் 20 yearsன்னு கவர்மெண்ட் கொடுத்துருப்பான். அந்த 20 years வரைக்கும் அவன் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும், மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அவனுக்கு ஃபுல் ரைட்ஸ், அப்சல்யூட்லி எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்கு. அவன் நினைச்சா அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ தட் அந்த மருந்து கிடைக்காம கூட போகலாம். அது மேபி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங் ட்ரக்ஸா இருக்கலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்கு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ அப்போ அந்த பேட்டன்ட் மொனோபலி ரைட்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். நான் உங்களுக்கு மறுபடியும் அப்படியே சொல்றேன், இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். இட் இஸ் சப்ஜெக்ட் டு சச் அ சர்டைன் லிமிடேஷன்ஸ். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் டு சர்டைன் கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்றதை நம்ம போக போக பார்ப்போம். பட் ஒன்ஸ் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த பீரியட் ஆஃப் டைம் த இன்வென்ஷன்ஸ் பிகம் பப்ளிக் டொமைன். எனிஒன் கேன் யூஸ் த இன்வென்ஷன். ஓகே, ஸோ இது வந்து பேட்டன்ட்டோட மெயின் ஆப்ஜெக்ட்னு பார்க்குறோம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் டு ரிசர்ச் அண்ட் இன்வென்ஷன் அண்ட் இட் ஆல்சோ என்கரேஜ் த பேட்டன்டி டு டிஸ்க்ளோஸ் ஹிஸ் இன்வென்ஷன் டீடைல்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் கீப்பிங் இட் அஸ் அ ட்ரேட் சீக்ரெட். இதுவும் ஒன் ஆஃப் த மெயின். And it gives reward to the inventor for developing his invention because அவன் பணத்தை போட்டு அவ்வளோ செலவு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்க தேவையில்லையா? ஸோ அதுக்காக. அண்ட் ஃபைனலாக இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லலாம் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு in lines of production which might not appear profitable as many competing producers embarked on them simultaneously. ஸோ பேட்டன்ட்டோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக 14 years இருந்தது. now it is 20 years. ஸோ இதுதான் பேசிக் அபவுட் பேட்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட்ல டெஃபினேஷன்ஸ் அண்ட் அந்த க்ரைட்டீரியா பற்றி இன்டெப்த் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாட் ஆர் த இன்வென்ஷன்ஸ் பேட்டன்டபிள், வாட் ஆர் த இன்வென்ஷன்ஸ் நான் பேட்டன்டபிள்ன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. தேங்க்யூ.